என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல. மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகனாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கடவுளுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் நிலைத்திருக்கிற இந்த அருள்வாழ்வுக்காக, இந்த சிந்தனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், தீமையான காரியம் தீமையான காரியம் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தீமையான காரியத்தை செய்கிற புருஷனையாவது மனுஷனையாவது தேசத்தில் அருகில் கொண்டு வந்து அவர்கள் கல்லறியப்பட வேண்டும், அவர்கள் சாகும்படி கல்லறியப்பட வேண்டும். அன்பு இறை மக்களே, பழைய பாட்டு காலம் என்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற தண்டனை கொடுக்கின்ற காலம். அப்படி வாழ்ந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் மக்கள் பல நிலையிலே அவர்கள் பக்குவப்பட வேண்டும் என்று கடவுள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வழியிலே தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய வல்லமை அவர்களுக்கு காண்பித்தாலும், தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு கொடுத்தாலும், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக, பாவம் செய்கிற மக்களாக, தீட்டுப்படுகிற மக்களாக, தீட்டுப்படுத்துகிற மக்களாக, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற மக்களாக, சட்டத்துக்கும் நீதிக்கும் கீழ்ப்படியாதபடி, ஒப்பு கொடுக்காதபடி, எப்படியாவது நாம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற பொல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையைத்தான் கடவுள் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துகிறவர்கள் தீமையான காரியம். இன்றைக்கு உலகத்தில் கல்வியில் பார்க்கும்போது, வேலை வாய்ப்பில் பார்க்கும்போது, ஒவ்வொரு வேலைக்கும் கல்விக்கும் ஒரு தகுதியை வைத்திருக்கிறார்.